குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். முன்னாள் அமைச்சர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில அம்மா பேரவை செயலாளர் மாண்புமிகு உதயகுமார் அவர்களுடைய தாயார் மீனாள் அம்மாவுடைய மறைவுக்கு பின்னால் அவருடைய படத்திறப்பு விழாவில் அண்ணன் இபிஎஸ் அவர்களோடு எங்களது முன்னாள் மத்திய அமைச்சர் அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தோழர்கள், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தோழர்கள், நாங்கள் அவருடைய படத்திறப்பு விழாவில் மரியாதை செலுத்துவதற்காக வருகின்றிருக்கிறோம். அவருடைய இழப்புங்கிறது அவருடைய குடும்பத்தாருக்கு பெயர் இழப்பு. அவர்களுக்கு எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதோடு மீனாள் அம்மாள் அவருடைய ஆன்மா சாந்தியடைய இறைவனை வேண்டுகிறேன். சார், கழக பொதுச்செயலாளர் அதிமுக பொதுச் செயலாளர் டெல்லி போறாரு, உங்களுக்கு எதாவது என்ன விஷயமா? தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினுடைய தலைவர் மதிப்புக்குரிய அண்ணன் இபிஎஸ் அவர்கள் டெல்லிக்கு செல்கிறார்கள். 16ஆம் தேதி சந்திக்க இருக்கிறார்கள். நாங்கள் அதுக்கு பிறகு வந்து சந்திப்போம். ஓபிஎஸ் தான் நீங்க பேசிட்டீங்கன்னு அவரே சொல்லிட்டாரு. அதனால நான் வந்து போகல. இதுக்கு மேல இந்த இடத்துல அரசியல் பேசாம வந்து படத்திறப்பு விழா நிகழ்ச்சி நாளைக்கு இன்னொரு தடவை நான் உங்களை சந்திப்பேன். அப்போ ஒன்று நினைஞ்சிருவாங்க, அப்படிதானே சார்? எல்லா பேருமே ஒன்று நினைஞ்சிருவாங்க. அதாவது எங்களை பொறுத்தவரை நானும் இப்போ அண்ணன் பொன்னார் அவரோடு என்ன பேசிட்டோம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் இன்று நடைபெறக்கூடிய ஆட்சி மக்கள் விரோத ஆட்சி. அதாவது ஒரு அரசுக்கு ஆன்டி இன்கம்பன்சிங்கிறது ஒரு 10%, 15% இருக்கலாம். ஆனால் 100% ஆன்டி இன்கம்பன்சியுடைய ஒரு அரசாக செயல்படாத அரசாக இருக்கிறது. இதுக்கு மேல் நான் அரசியல் பேசக்கூடாது. ஆகவே நான் சொல்லிடுறேன். ஆக மக்கள் தயாராக இருக்கிறார்கள் வாக்களிப்பதற்கு. அதில் எல்லோரும் ஒன்று சேர்ந்தால் நிச்சயமாக அது நாட்டுக்கு நல்லது நடக்கும். இப்ப நேற்று விஜய் கூட ஒன்றிய அரசு பயங்கரமா தாக்கி, மத்திய அரசை பயங்கரமா தாக்கி பேசியிருக்கிறாரு. நம்மளும் பதிலடி கொடுக்காமலே இருந்துட்டு இருக்கிறோம். அதாவது இப்போதான் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறார் அவர். எங்களுக்கும் அவருக்கும் எந்த விதமான விரோதமும் கிடையாது. எங்களை விமர்சிக்க வேண்டிய அவசியமும் அவருக்கு இல்லை. அவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக ஒரு கட்சி நடத்தி ஒரு கவுன்சிலர் கூட இல்லாத ஒரு கட்சி இன்னைக்கு கூட்டம் வருகிறது என்று சொல்கிறார்கள். ஆனால் அதே நேரத்தில் எங்களை விமர்சிக்க வேண்டிய அவசியம் அவருக்கு தேவையில்லை என்பதை அவர்களுக்கு தெரியும். முதல்வர் அவர்கள் தமிழ்நாட்டை தலை குனிய விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாரு. இதை எப்படி பாக்குறீங்க? தமிழ்நாட்டு தலைகுனிரோ இல்லையா, தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் இப்போ ரொம்ப தலைக்குனிவாக தான் இருக்கிறாங்க. இப்படி ஒரு ஆட்சி இருக்கு அப்படின்னு அது உங்களுக்கும் தெரியும். இன்னைக்கு நாட்டில் தேர்தல் 2026 தேர்தல் வந்தால் நிச்சயமாக அதன் பிறகு மக்கள் தலை நிமிர்ந்து நிற்பார்கள். எங்களுடைய வாக்கு வங்கி கூடிக்கிட்டே இருக்கு. எங்களுடைய வாக்கு வங்கி கூடிக்கிட்டே இருக்கு. திமுகவுடைய வாக்கு வங்கி குறைந்துகிட்டே இருக்கிறோம். எங்களுடைய